இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க் பீடில் இந்த மாதிரி கலர் பீடில் நம்ம என்ன பீடு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கலர் பீடு பார்த்திங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே கோல்டன் கலர் பீடு வச்சு நான் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், கருக்காது, இந்த பீடு யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எது யூஸ் பண்ண, ஓகே மேம் நான் யூஸ் பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு கருக்கவே இல்லை, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ. அப்புறமா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கலர் பீட்லேயும் கலர் போகுது, எது யூஸ் பண்ண அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ. இப்போ இந்த கலர் பீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்மளுக்கு 2 சைஸ் இருக்குது. இப்போ இது கொஞ்சம் குவாலிட்டி குறைஞ்சது. இது ஒரு கோட்டை போட்டிருப்பாங்க. எப்படின்னா கலர் சாயம் முக்குவாங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது ஒரு கோட்டு முக்கியிருப்பாங்க. இன்னொன்று பார்த்துக்கோங்க, இது 2 கோட் முக்கியிருப்பாங்க. ரெண்டுக்குமே நம்மளுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. நீங்கள் இப்போ ஒரு கடையில் போய் வாங்கும்போது நீங்கள் ரெண்டுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது என் கடையிலையுமே கூட நான் ரெண்டு சைஸ் வாங்கி வச்சுருக்கேன். வேணால் சில பேர் கேட்பாங்க குறைஞ்சது போதும், ரேட்டு கம்மியாக போதும்னு கேட்பாங்க. சில பேர் எங்களுக்கு இந்த மாதிரி கில்ட் எதுவுமே போகக்கூடாது, நல்லா இருக்கணும், அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ அவங்களுக்காக இந்த பீடும், ரேட்டு கம்மியாக கேட்குறவங்களுக்கு இதுவும் அப்படி வச்சுருப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா இதுதான் எடுத்து கொடுப்பாங்க. அவங்க உங்களுக்கு குவாலிட்டி எது வேணும் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க, நீங்கள் தான் கேட்டு வாங்கிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த 2 பீடுமே இருக்குவா, ரெண்டுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. இது ரேட்டு கூடினது, இது ரேட்டு குறைஞ்சது. ஓகேவா? இது டபுள் கோட் போட்டிருப்பாங்க, இது ஒரு கோட்டு தான் முக்கியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடையில் போய் கேட்கும்போது குவாலிட்டியான பீடு வேணும், கில்ட் எதுவும் போகக்கூடாது, ரேட்டு கூடின பீடாக பார்த்து நல்ல பீடாக கேட்டு வாங்கிக்கோங்க. வேணால் ஆரி ஒர்க்குங்கும்போது நம்ம பட்ஜெட் ரேட்டு கூடுதலாக நம்ம போடுதோம். நம்ம இருந்து கஷ்டப்பட்டு குறுக்கு முறிஞ்சு போடும்போது அது கொஞ்சம் நல்ல பீடாக நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஆயில் கொஞ்ச நாள் நீடிக்கும். நம்ம ஏதோ 5 ரூபா 10 ரூபாக்காக நம்ம குறைஞ்ச பீடு வாங்கி போடும்போது நம்மளுக்கு ஆயில் அது கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் அந்த 5 ரூபா 10 ரூபா நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அடுத்து நெக்ஸ்ட்டு போகும்போது நம்மளுக்கு இந்த பீடு கறக்கும்போது ஆர்டர் கூட நம்மளுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கேட்டு கஸ்டமர்ட்டையும் சொல்லிக்கோங்க. வேணால் கஸ்டமர்கிட்ட நீங்கள் சொல்லிக்கோங்க, இப்படி நான் பீடு ரேட்டு கூடினது வாங்கி போட்டிருக்கேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டு அவங்கக்கிட்டே ஓகே பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ரேட்டு கூடின பீடாக வாங்கி போட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்ச நாள் போகும். ஓகேங்களா? இப்போ இந்த கலர் சுகர் பீடில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே குவாலிட்டி ரேட்டு கூடினது குறைஞ்சது அந்த மாதிரி இருக்குது. இது என்ன பண்ணணுன்னா நீங்கள் இதுலேயுமே இப்போ நான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கிறது இது 150 ரூபா ரேட்டு தான் வரும். இதில் ரேட்டு கூடினதும் நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு 450 ரூபா 350 ரூபா 500 அந்த மாதிரி ரேட்டும் இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்க, 500 ரூபாய்க்கு எனக்கு ஒர்க் போட்டு தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி குறைஞ்ச பீடு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா கண்டிப்பாக ஆயில் குறைவாக தான் இருக்கும். நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேசி ரேட்டு கூடின பீடாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த சுகர் பீடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் பீடுன்னு சொல்லி வாங்கிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது இந்த சில்வர் பீடு பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே பளிச்சுன்னு இருக்குதா, இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கும். ரெண்டுக்கும் கிட்ட வச்சு பார்த்திங்கன்னா தெரியும், வித்தியாசம் தெரியும் கொஞ்சமாக. இப்போ இது ராயல் யூஸ் பண்ணுங்கள். இது நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருப்பேன், ராயல் பிராண்டு யூஸ் பண்ணுங்கன்னு. இது நல்லாயிருக்கும், இது டபுள் கோட்டுக்கு. ஓகேவா? அதனால் இது கொஞ்சம் ஆயில் நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஒரு நாள் நீங்கள் போட்டுட்டு அடுத்த நாள் நீங்கள் லைட்டாக துணியை அலசி போட்டிங்கன்னா காற்று பட்டாலுமே இந்த பீடு உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு மாதிரி கருப்படிச்சிடும். ஆனால் இது அப்படி ஆகாது. நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் இந்த பீடு தான் யூஸ் பண்ணுவீங்க. வேணால் சில்வர் கலர் நம்மளுக்கு கோல்டை விட காட்டிலும் இது சீக்கிரமாக கருத்து போகுது. நிறைய பேர் கம்ப்ளைண்ட், எனக்கு கடையில் வரவங்க நிறைய பேர் அப்படி தான் கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ராயல் யூஸ் பண்ணுங்கள். ராயல் உங்களுக்கு கொஞ்சம் ஆயில் போகும். சுத்தமாக கறக்கவே செய்யாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, கண்டிப்பாக கறக்கும். ஆனால் ஆயில் கொஞ்ச நாள் போகும். ஓகேங்களா? இது டக்கு நீங்கள் ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நீங்கள் அந்த காற்று பட்டாலுமே இது உங்களுக்கு சீக்கிரமாக கருத்து போயிடும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பிரைட்னஸ் பார்த்து வாங்கிக்காதுங்க. இந்த மாதிரி
மாதிரி வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் பண்ணும்போது வாவ் சூப்பராக இருக்கும். வேணால் ஃபஸ்ட்டு பண்ணும்போது அன்றைக்கி நல்லாயிருக்கும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இது சீக்கிரமாக ஐயமாயிரும். அதனால் நீங்கள் வந்து இந்த சில்வர் கலர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ராயல் வாங்கிக்கோங்க. ராயல் சூப்பர் பெஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நான் சொன்னது எல்லாமே உண்மையான ஒரு விஷயம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோவெல்லாம் வரும். வீடியோ பார்த்துட்ருக்க யாருக்காவது ஆரி ஒர்க் மெட்டீரியல் அப்புறம் டெய்லரிங் திங்ஸ் ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கொரியர் கூட நம்ம பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம சேனலில் ஆரி ஒர்க் கிளாஸ் ஃப்ரீயாக எடுத்துகிட்ருக்கோம். அதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்களும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.